ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி நேம் எழுதிட்டு அப்புறம் மாதிரி கையில் வச்சுருக்கேன் பார்த்துக்கலாம். இது வந்து என்னதுன்னா என்னோட சென்செட் டிசைன் இன்னைக்கு வந்து அழகாக வந்து பிளெயின் மட்டும்தான் இதில் இருக்கும். பிளெயின் பண்ணி நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ டிப்ஸ்லாம் நல்லா பார்க்கலாம். இடம் டிசைன்லாம் இதுவாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் இதில் ஓபன் பண்றது செம கஷ்டம். பாரு செம சத்தம்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மூடி கொடுத்துருந்தாங்க பேனுக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 மூடி பேனுக்கு அதை வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட செட்டு. இதான் அடுப்பான், இங்கே தான் இதுதான் வாஷ் பேஷனா, இதான் வந்து பிளேட் வைக்கிற இடமா, இங்கே குழா சொருகணுமா, குழா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரேக் மாதிரி, அந்த ரேக்குக்கு என்னென்ன ஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் நிறைய டிக்டாக்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி நிறைய இது பண்ணி வச்சு டிக்டாக் டப்பாலாம் நிறைய வச்சுருந்தேன். சும்மா இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு நான் தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வச்சுருப்பேன்னு சொன்னால இந்த மாதிரி தான் இருக்கும் அது எல்லாமே. இது அவங்க கொடுத்த ஸ்பூன் இல்லை. நான் ஏற்கனவே இந்த லூஸில் 5 ரூபாய்க்குலாம் சொப்பு இருக்கும்ல, ஸ்பூனு கத்தி அந்த மாதிரி பொருள்ன்ற மாதிரி 5 ரூபாய்க்கு நான் ஒரு ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இது ஒரு ட்ரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இது அந்த காய் ட்ரே மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அதுவும் 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இது 10 ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்க இந்த ஜூஸ் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க கிச்சன் செட்டில். அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கிடையாது. சாஸ் பாட்டிலும் அந்த இதுவில் தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா இந்த மாதிரி பேட்ச் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா குக் கிச்சன்ட்டு போட்டிருந்தாங்க. சோளமும் அந்த கிச்சன் சைடில் தான் கொடுத்துருந்தாங்க. இதுவும் அதான் அந்த சௌச்சவும் அந்த கிச்சன் சைடில் தான் கொடுத்துருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஐடெக்ஸ் தைலம் டப்பா. இதெல்லாம் வந்து நான் என் மூக்கில் போட்டு, ஆனால் இது உள்ள எதுவுமே இருக்காது, சும்மா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் தனியாக இருக்கேன். நான் எத்தனை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சுருக்கேன் நானே பார்க்கணும், எனக்கே அடையாளம் இல்லை. அது அவங்க கொடுத்த ஸ்பூனு. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் காமிச்சது அது நான் தான் வச்சுருந்தேன். இன்னொரு ஸ்பூனு இருங்க தரேன். இங்கே பாருங்கள், 4 ஸ்பூனும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. 4 ஸ்பூனும் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. 4th கத்தி, இந்த உருட்டை ஸ்பூன் மாதிரி, இது பேர் நான் உருட்டை ஸ்பூன் தான் வச்சேன். அம்மா இது ஃப்ரைங் ஸ்பூன். இது வச்சுட்டு ஃபோர்க், பெரிய ஃபோர்க்கு. அம்மா அது கத்தி. நெக்ஸ்ட் இந்த இது உருட்டை ஸ்பூன். இது உருட்டை ஸ்பூன் கிடையாது, இதுன்னு நினைக்கிறேன். சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு யூஸ். நான் மண்ணில் செஞ்சேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இதை நல்லா சூடுபடுத்தி ஒரு இதுவாக தான் செஞ்சேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்கள் சொல்லுதா நல்லா இருக்கு. சொன்னேன்லங்க, அப்பயும் ஒன்று செஞ்சாங்கல்ல, அப்போ நான் சொன்னேன்ல அது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல. இருக்குங்க, அந்த குழா இருக்குங்க, செம க்யூட்டாக இருக்குங்க. பாருங்க, பிளாக் கலர் குழா நல்லா செம க்யூட்டாக இல்லை? செமையாக இருக்குது. இந்த கப்புலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இது 2 கப் கொடுத்துருந்தாங்க சொன்னல, அப்போ 2 மூடி காமிச்சல. இந்த இதுதான் நெக்ஸ்ட் இதுதான் இந்த பேண்ட்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேட் அவங்களே கொடுத்துருந்தாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கும். இந்த பிளேட் நானே தான் வச்சுக்கிட்டேன். இந்த பிளேட் நல்லா நானே தான் எடுத்துக்கிட்டேன். இந்த பிளேட்டு அந்த 10 ரூபா கொடுத்து வாங்க அந்த பிளேட்டை. இதெல்லாம் அவங்க இதிலே தான் கொடுத்துருந்தாங்க. கிச்சன் செட்லனா மாட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாமே அந்த மாதிரி தான், இந்த மாதிரி கிச்சன் செட்டில் மாட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்ற ஒரு போர்டை கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், எல்லா டப்பாவே காலி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம். மடிச்சு வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா 2 ஹோல் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 ஹோல் இருந்துச்சு. இந்த 2 ஹோல்ஸ் நல்லா இருக்கும். இந்த ஹோல்ஸில் தான் நம்மளுக்கு வேலை. இப்படி நிற்க வச்சுக்காங்க. இப்படி நிற்க வச்சுட்டு இது இருக்கு இல்லையா, அந்த நான் ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த இது, அதை எடுத்து இதுக்கு மேலே செட் பண்ணிக்கலாம். செம்ம டைட்டாக செட் பண்ணுது, இல்லை விழுந்துருங்க. செட் பண்ணுறது செம்மையாக அமுத்தணும். எடுத்து அமுத்திட்டு இங்கே ஒரு குட்டி ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த குட்டி ஹோல்ஸில் ஒருங்க உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி ஹோல்ஸில் இப்போ இதை ஃபிட் பண்ண போகிறோம். அதுதான் ஃபிட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பெருசு வந்து பெரிய ஹோல்ஸில் செட் பண்ண, அது பக்கத்தில் பெரிய ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது, அது இந்த சைடில் செட் பண்ணணும். இந்த சைட்லனா இந்த குக்கிங்க்கு அந்த சைடில். நெக்ஸ்ட் இந்த இது இருக்கு இல்லையா பிளெயினாக, இது வந்து இங்கே வாஷ் பேசினுக்கு பக்கத்தில் செட் பண்ணணும். ஏன்னா வாஷ் பேசின்லேருந்து கழுவி இங்கே வைக்கிறதுன்ற மாதிரி. அது நல்லா இருக்குல்ல ஐயா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் ஒரு இது மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி அந்த ரேக்கை வந்து இதில் சொருகிக்கலாம். இந்த ரேக் வந்து இதில் சொருகிட்டு இது கூட கஷ்டங்க சொருக. ஃபஸ்ட்டு சின்னதில் சொருகணும், நெக்ஸ்ட்டு பெருசில் சொருகணும். சின்னது பெருசில் சொருகிட்டு இந்த மாதிரி கீழே விட்டுடலாம். கீழே விட்டுட்டு இதோ இங்கே பேட்ச் மாதிரி கொடுத்துருந்தாங்களா, அந்த பேட்ச் எடுத்து இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் நம்ம இப்படி சொருகிட்டா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் ஒன்று எடுத்தோம்ல, அதை எடுத்து இப்படி வைக்கணும். வந்து பார்த்திங்கன்னா பாதி கிச்சன் செட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் மாதிரி கிச்சன்ட்டு அதை எடுத்து இங்கே சொருகணும். நல்லா சொருகி எடுத்துடலாம். இங்கே பண்ணிடலாம். சொருவியாச்சு. இங்கே ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன், சாப்பிட்டுருக்கேன். செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கசகுது பலாப்பழம் காய் நினைக்கிறேன், சாப்பிட்டேன் ஆசையில். ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி வருது, வாங்காத விட்டா எப்படி. அது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எங்கே சொருக போகிறேன்னா, இங்கே இப்படி இப்படி ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது, சொல்லி காமிக்கிறேன். தொங்குதா? நெக்ஸ்ட்டு இங்கே சொருகலாம், இப்படி சொல்லலாம். அழகாகும் நல்லாக்கா. அப்படியே இப்படி திருப்பி பிளேட்டு 2 பிளேட் எடுத்துக்கலாம். ஆடுங்க. அதுக்கு நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சுல்ல, அங்கே பிளேட் வைக்கிற ரேக் மாதிரி, அந்த ரேக்கில் வந்து சமையல் வச்சுக்கலாம். விழுந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இப்போது 2 மூடி இருந்துச்சு. அம்மா இந்த இலை பிளேட் மாதிரி அதை எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன்.
வச்சுட்டு இது இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி வச்சுக்கணும். குக்கரை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்போ இந்த கொலா இருக்குல்லையே, கொலா ஃபஸ்ட்டு நான் வந்து சொன்னேன்ல, அந்த கொலா மாதிரி இங்கே இப்போ நம்ம இங்கே சொருக போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேசினில் சொருக போகிறோம். சொருகிட்டோம். இது வந்து இந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து இந்த அறையில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டொமேட்டோ சாஸ் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். டொமேட்டோ சாஸ் எடுத்து இங்கே வச்சுட்டு பேன் எடுத்து இந்த இது ஸ்டவ்வில் வச்சிடலாம். அப்புறமா இங்கே இருக்கிற ஒரு இதுலாம் அந்த கத்திலாம் எடுத்து அந்த ரேக் எடுத்து இந்த மாதிரி அந்த வெஜிடபிள் இது ட்ரே எடுத்து இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஸ்பூன் ஒன்று எடுத்து இங்கே வைக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இங்கே ஸ்பூன் வச்சு அழகாக வச்சுட்டு அவ்வளோதான் நம்மளோட கிச்சன் செட் ரிவ்யூ. இதை நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். எல்லாம் விழுந்துச்சுங்க, சாரி. நான் இப்போது இதுவில் உட்காந்து பண்ணுறேங்க. என்னதுன்னா பெட்டில் உட்காந்து பண்ணுறேன், அதனால் வந்து விழுது எல்லாம் நிற்காதுல. 1 minute நான் வெளில போயிட்டு அந்த கிச்சன் செட்டில் இந்த பொருளுங்களாம் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இருங்க, அது எப்படி சாய்கத்துனே தெரியல. சாய்கத்து பெரிய பாருங்க. அக்கா கிச்சன் செட் அடிக்க வந்துட்டாங்க. அது விழுந்துடுச்சு இல்லையா, அதனால தான். இட் இஸ் தான் நம்மளோட லுக்கே சூப்பரா இருக்கு. அச்சிருவா, சரி சூப்பர். நம்மளோட இது வந்து செமையா ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்மளோட அவுட்லுக்கு. நம்மளோட கிச்சன் செட்டை ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அடுக்கத்தை வந்து மடிச்சுட்டே அடுக்கலாம். அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீட்டாக வேணும்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும்னா இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. இன்னொன்று எப்படி அடுக்கணுன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லை அடுத்த வீடியோவில் வந்து இப்பயே சொல்லிடுறேன் வாங்க. அப்புறமா அதுக்கு வேறு அடுத்த விலாக் எடுக்க தான் இருக்கும். எனக்கு இப்போ தான் டைம் இருக்காது. 6th போகிறேன், வேறு ஸ்கூலுக்கு போகிறேன். ஏற்கனவே இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஃப்ரீடமாக இருந்துச்சு. இப்போ போகிற ஸ்கூல் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில, நிஜமாக தெரில. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டோட அக்கா படிக்கிறாங்க. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இப்போ இருந்த ஸ்கூல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரீடமாக இருந்திருப்பீங்க, இப்போ இங்கே வந்து என்ன கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டோட அக்கா அவ்வளோ இதுவாக சொன்னாங்க. அதனால இப்போ பாதி டான்ஸ் வீடியோ அப்படின்லாம் என்னால் அப்டேட் பண்ண முடியாது. சாரி, நிறைய பேர் கேட்காதீங்க. என்னால் நிஜமாக போடுற சூழ்நிலை என்னால் கிடையாது. 6th போகிறேன், நல்லா படிக்கணும். அதனால வந்து எனக்கு போட சூழ்நிலை கிடையாது. இப்போ நான் லீவில் மட்டும்தான் இவ்வளோ ஃப்ரீடமாக இருக்க முடியும். ஸ்கூல் தந்துட்டு பிறகு அந்த புது ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வேறு போட்டு போகணும். அந்த மாதிரி வேறு ஐடி கார்டு போட்டு போகணும். ஐடி கார்டு போடலைன்னா கிரவுண்ட் சுற்ற வைப்பாங்க. லேட்டாக போகணுன்னா கிரவுண்ட் சுற்ற வைப்பாங்க. இல்லாமல் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால வந்து நான் இப்போ வந்து வீடியோ அப்புறமா போட முடியாது. அதனால நான் இப்பயே நல்லா உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் போட்டு உங்களை கூல் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ போடாத விடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மனசு பாரமாக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் இப்போ பாருங்கள் மக்களே. எப்போ லீவ் இருக்குதோ அவ்வளோ ஃபுல்லாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இப்போ ஸ்கூல் திறந்துட்டு பிறகு ஸ்டடி வீடியோ, உங்களுக்கு என்னென்ன ஸ்டடீஸ் வேணும், உங்களுக்கு யார் நல்லா படிக்கணும்னு தோணுதோ, நல்லா படிக்கணும் அப்படின்னீங்கன்னா எதனா ஒரு டவுட்டு கேளுங்க. டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுறதோட இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்கூல் தந்துட்டு போய் ஸ்டடியில் நான் எவ்வளோ வேணாலும் அவைலபிளாக இருப்பேன். ஆனால் இந்த டான்ஸில்
இந்த மாதிரி வந்து விலாக்லலாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டடீஸில் இருந்தீங்கன்னா ஸ்டடீஸில் நான் என்ன எப்போ வேணாலும் பதில் சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு எப்போ வேணாலும் நான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டடிக்கு மட்டும் நான் எப்போவுமே ஒரு இதுவாகவே இருப்பேன். நான் இவ்வளவும் சொல்லிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.